குரான் வாழ்வியல் ஆராய்ச்சி வகுப்பில் 4வது கிளாஸில் வந்து நம்ம இருக்கோம். இதில் நமக்கு என்ன சொல்லிக் கொடுத்தாங்கன்னா, நம்ம குரானிய மனிதராக நம்ம மாறணும் அப்படின்னு சொன்னால் நம்மக்கிட்ட ஒரு 4 தகுதிகளை நம்ம வளர்த்துக்கணும். அதில் முதலாவதாக பணிவும் அச்சமும் நம்மளிடத்துல உண்டாகணும். அதாவது இந்த குரான் தான் நமக்கு வழிகாட்ட போகுது. நாம் எப்படி மாறணும் அப்படிங்கிறத மாற்றக்கூடிய இந்த குரான் தான். இந்த குரான்லேருந்து தான் நம்ம எல்லா பலனையும் பெற போகிறோம். அப்போ நம்மக்கிட்ட இந்த குரான் மூலயமா மாற்றம் வரணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல நம்ம தயாராகணும். அந்த தயாரிப்பு நிலை என்ன, எப்படி தயாராகணும்னு குரான் நமக்கு சொல்லி கொடுக்குது. 59வது அத்தியாயம் 21வது வசனத்தில், இந்த குரானை நாம் ஒரு மலை மீது இறக்கியிருந்தால் அது அச்சத்தினால் பணிந்து நொறுங்கி இருக்கும், தூள் தூளாக நொறுங்கி இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அப்போது இந்த வசனத்துக்கு அடுத்த தொடரில் இதில் மனிதர்களுக்கு சான்றுகள் கொடுக்கறதற்காக, அவர்கள் சிந்திப்பதற்காக இதில் உதாரணங்களை சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இந்த உதாரணங்களை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? முதல்ல இந்த மலையில் குரான் இறங்குது. மலை எப்படிப்பட்ட தன்மையில் இருக்குது அப்படின்னா, மலை ரொம்ப உறுதியான ஒரு படைப்பு, அல்லாஹ்வுடைய படைப்பில். இந்த பூமிக்கு மலைகளை முளைகளாக ஆக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் அல்லாஹ். அதுதான் என்ன பண்ணுது, பூமியை ஸ்டேபிளாக சுற்ற வைக்கிது, தன்னை தானே சுற்றிக்குது. இந்த சூரிய குடும்பங்களையும் என்ன செய்யுது, அது சுற்றி வரக்கூடியதாக இருக்குது, சூரியனையும். அப்போது இவ்வளோ பெரிய ஒரு வல்லமை இந்த மலைக்கு இருக்குது. அடுத்து இந்த மலைக்கு இன்னும் என்ன சிறப்புகள் நம்ம கண் முன்னாடி பார்க்குறோம் அப்படின்னா, அது வெயில் அடித்தாலும் உருகிறதில்ல, அதுக்கு குளிர் காலங்களில் அது உறையிறதில்ல, மழை வெள்ளம் இந்த போன்ற பாதிப்புகள் வந்தாலும் அந்த மலையானது நல்ல உறுதியாக அதனுடைய நிலத்தில் இருக்குது. அப்போது இந்த மலையில் குரான் தானே இறங்குது. குரான் அப்படி ஒன்றும் ஒரு கனமான ஒரு பொருள் இல்லையே. இந்த குரான் இறங்கின உடனே ஏன் இந்த மலை சிதறுது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். குரான் வர்றப்ப அந்த மலை அந்த குரானை ரிசீவ் பண்ணுறது. எப்படி ரிசீவ் பண்ணுது? நான் உறுதியான மலையாக இருந்தேன், இந்த குரான் வந்தவனே நான் என்னவா ஆகிட்டேன், எப்படி இந்த பூமியில் மண் இருக்கோ அதே போல் ஒரு மண்ணாக நான் ஆகிட்டேன். என்னை அல்லாஹ் முன்னாடி மலையாக வச்சுருந்தான், அதில் இந்த குரான் இறங்கினவுடனே நான் மீண்டும் மண்ணாக ஆக்கிட்டேன் அப்படின்னு இந்த மலை நமக்கு சொல்லுது. ஏன் அது பழைய நிலைக்கு மண்ணாக மாறிடுச்சு? அப்போ அந்த மலை நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தோன்னா, மலை என்ன பண்ணுச்சு, தன்னை தூள் தூளாக மாற்றிக்கிச்சு. நீ என்ன மாதிரி என்னை ஆக்க விரும்புகிறியோ அதுக்கு நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு அது குரானை பார்த்து சொல்லுது. நீ தான் என்னை மாற்றணும், நீ என்னை எப்படி வேணாலும் மாற்று, நான் எல்லாவற்றுக்கும் தயாராக இருக்கேன். இப்போ நீ வந்ததுக்கப்புறம் எனக்கு எந்த ஆசையும் இல்லை, எனக்கு எந்த விருப்பமும் இல்லை, என்னுடைய பலம் இல்லை, என் கடந்த கால வரலாறும் எனக்கு இல்லை. இனி நீ என்ன சொல்கிறியோ அதை தான் நான் என்ன மாற்றுவதற்காக நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த மலை என்ன செய்யுது, இந்த குரான் இறங்கின உடனே தன்னுடைய தன்மையிலிருந்து விலகி அது இந்த குரான் என்னை எப்படி மாற்றட்டுமோ அப்படி மாற்றட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பணிவையும் பயத்தையும் கொண்டு அதை நமக்கு காட்டுது. அப்போது இந்த விரிவுரை நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா, இந்த மனிதர்களும் இந்த மலையை போல தான் என்ன செய்யணும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் இல்லையா, லஅல்லக்கும் யதக்கரூன் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். இதில் தான் உங்களுக்கு உதாரணம், மனிதர்களுக்கு தான் உதாரணம் இருக்குது. அப்போ இதுக்கு முன்னாடி மனிதன் எப்படி இருந்தான், அவனுக்கு நிறைய அதிகாரங்கள் அளிக்கப்பட்டிருக்கலாம், அவன் ரொம்ப பலம் வாய்ந்தவனாக இருக்கலாம், அவனுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கலாம். அவன் எப்படி இருந்தாலும் அவனை ஒன்றுமே இல்லாத ஆளை போல் இந்த மலை எப்படி நொறுங்கி தன்னுடைய அந்த நிலையெல்லாம் விட்டுட்டு ஒரு சாதாரண ஒரு மண்ணாக மாறி, அந்த குரானை இனி நான் எப்படி, அந்த குரான் என்னை எப்படி டிசைன் பண்ணுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் மாற்றிக்கிறேன்னு சொன்னிச்சோ, அதே மாதிரி நாமளும் என்ன செய்யணும், நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை, நல்ல இடத்துல நம்மளை ஒப்படைச்சு குரான் நம்மளை எப்படி மாற்ற நினைக்குதோ அதை நம்ம மாற்றுவதற்கு நம்ம தயாராக இருக்கணும். அப்போது இங்கே நம்மளுடைய அந்த கடந்த காலத்தை என்ன செய்யணும்னா
நம்ம வந்து கொஞ்சம் மாற்றிக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். இதில் ரெண்டாவது நம்ம அந்த தயாராகக்கூடிய விஷயத்தில் இதுவும் ஒன்று. ஏன்னா அந்த கடந்த காலத்தை வந்து நம்ம ஃபுல்லாக அழிச்சிட்டு இப்போ புதுசாக, ஏன்னா மழை வந்து என்ன பண்ணிடுச்சு, இவ்வளோ உறுதியான மழையே தன்னை வந்து ஒன்றுமே இல்லாமல் தூள் தூளாக ஆகிடுச்சு இந்த குரான் இறங்கின உடனே. அப்போ நம்மளுடைய அந்த கடந்த காலத்தையும் நம்ம என்ன செய்யணும், அழிச்சிட்டு அது சுலபமான ஒரு காரியம் இல்லை தான். நம்ம வந்து இனிமே எந்த மாதிரி இருக்கணும், புதிதாக சிந்திக்கணும், புதிதாக பார்க்கணும். அப்போ தான் இந்த குரான் வந்து என்ன செய்யும், நமக்குள்ளே அது இறங்கும். அப்படி இந்த குரானை நம்ம அணுகிறதுக்கு நமக்கு அறிவு வந்து தேவையில்லை. இமாம் தையீமா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வந்து சொல்கிறாங்க, ஒருத்தர் வந்து இந்த குரானை கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் அவருக்கு வந்து அறிவு தேவையில்லை. அவருடைய முதல் படி வந்து தாழ்வாக இருக்கணும். அவர் பணிந்தவராக தான் இந்த குரானை வந்து அணுகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பணிந்தவர்னா, நான் வந்து மிக அறிவாளியாக இருக்கேன், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற அந்த குணங்களை எல்லாம் வந்து நம்ம ஓரம் கட்டி வச்சுட்டு, குரான் என்ன சொல்லுது, குரான் சொல்கிறது தான் உண்மை, அந்த குரானுக்கு தான் அறிவு அதிகமாக இருக்குது, எனக்கு எதுவும் அதிகமாக தெரியாது அப்படின்னு எந்த அளவுக்கு ஒருத்தர் தாழ்ந்து வராரோ அவ்வளவு விசாலமாக இந்த குரான் வந்து அவருடைய உள்ளத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்து நம்ம செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா, நம்ம என்ன செய்வோன்னா, நம்மளுடைய அறிவை கொண்டு குரான்கிட்ட வந்து நம்மளுடைய அறிவை வச்சு நம்ம குரானை பார்ப்போம், சிந்திப்போம், நம்ம அறிவை அதில் திணிச்சு பார்ப்போம். அந்த மாதிரி ஒரு குரானை வந்து நம்ம ஒரு உரசி பார்க்கக்கூடிய அந்த மாதிரி நம்ம ஈடுபாடோடு அதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நம்மக்கிட்ட இந்த குரான் என்ன செய்யாது, மாற்றத்தை ஒருபோதும் கொடுக்காது. அப்போ நம்ம பெரிய காரியாக இருந்தாலும் சரி, நமக்கு ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி, நம்மக்கிட்ட வந்து நம்முடைய வாழ்வில் ஏதாவது மாற்றம் வந்திருக்கா இந்த குரானை படித்து, இல்லை இல்லையா, அப்போ அறிவை வச்சு நம்ம இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்தோமே ஒழிய அதை கொண்டு வாழ்வின் விஷயத்தில் அப்படியே குரானாக வாழணும் அப்படின்னா, நாம் கடந்த காலத்தை விட்டு என்ன செய்யணும், எனக்கு வந்து எதுவுமே அறிவே, எனக்கு வந்து இனிமே தான் எனக்கு எல்லாமே கிடைக்க போகுது அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் நாம் குரானை அணுகக்கூடியவர்களாக இருக்கணும். அடுத்து இந்த அறிவு, நான் வந்து ரொம்ப பெரிய அறிவாளி, ரொம்ப ஞானி அப்படின்னு வந்து தன்னை நம்ம நினச்சிக்கிறாங்க இல்லையா, இருக்காங்க தான், நிறைய பட்டம் வாங்குறாங்க, நிறைய பதவிகளில் இருக்காங்க. அப்போது இவங்களுக்கெல்லாம் வந்து எப்படின்னா, ஒரு இது வந்து ஒரு உளவியல் உண்மையாகவே இருக்குது. ஒருத்தர் வந்து ரொம்ப படிச்சிட்டாரு அப்படின்னா தான் எல்லாமே கற்றுக்கிட்டேன் அப்படின்னு நினச்சிருவார். அப்படி நினச்சிட்டா அவருக்குள்ளே ஒரு வந்து ஈகோ வந்துடும். அவர் என்ன பண்ணுவார்னா, மற்றவங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டார், இதுதான் இது இப்படி தான் அப்படின்ட்டு இருப்பார். ஏன்னா அவர் நினச்சிக்கிட்டாரு நம்ம எல்லாத்தையுமே படித்து முடிச்சிட்டோம் அப்படின்னு. அப்போ அவரால் மற்ற விஷயங்களை கற்றுக்கவே முடியாது. அதுக்கு கூட ஒரு உதாரணம் சொல்லியிருந்தாங்க. பெண்களுடைய இந்த பாலியல் ரீதியாக அவங்க துன்புறுத்தலுக்கு ஆளாகி அவங்க அநீதி இழைக்கப்படும்போது இந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்காக அங்கே அந்த களத்தில் அந்த இடத்துல வந்து அதுக்கான வேலைகள் செய்யக்கூடிய அதிகாரிகள், காவல்துறையாக இருக்கட்டும், ஃபாரன்சிங்காக இருக்கட்டும், டாக்டர்ஸாக இருக்கட்டும், ஏன்னா இப்போ ஒரு இவ்வளோ கேசஸில் 2-3% மட்டும்தான் வந்து குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா, இங்கே வந்து யாருடைய தவறுன்னு பார்த்தா, இதில் அதிகபட்சமாக வந்து இந்த டாக்டர்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த தகவல்களில் தான் வந்து ரொம்ப பெரிய ஒரு, எப்படி சொல்கிறது, அநீதி இழைச்சவன் என்ன செய்கிறான், தைரியமாக வெளியில் அலையக்கூடியவனாகவும் இருக்கான். இவ்வளோ பெரிய ஒரு அறிவாளி தானே அவர். அப்போ இப்போ இருக்கிற நவீன முறையப்படி என்ன செய்யணும்னா, அதுக்கு தகுந்த மாதிரி அவரை மாற்றிக்கிட்டு அவரை வந்து முயற்சி செய்யலை இல்லையா, அவருடைய அறிவு வந்து அந்த இடத்துல அவருக்கு பலன் தரலை. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னு டீச்சர்ஸே, ப்ரொஃபஸர்ஸே எடுத்துக்கோங்களேன். சில பேர் வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்து பேச சொல்லி கேட்டு அறிவையும் அவங்களும் பெற்றுக்கிட்டு, ஆஹா இது இவ்வளோ நாளாக எனக்கு தெரியாமல் இருந்தது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சில பேர்லாம் அதுக்கிட்ட போகவே முடியாது அவங்க கிட்டலாம். அப்போது நம்மக்கிட்ட என்ன மனநிலைமை வரணும், நான் அறிவாளின்னு நினச்சா நம்மளுடைய வளர்ச்சி அங்கேயே முடிஞ்சிடும். நான் இன்னும் படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நம்மக்கிட்ட வந்தால் தான், எனக்கு இவ்வளவு காலமாக இவ்வளோ விஷயங்கள் தெரியாமல் இருக்குது, நான் இன்னும் கற்றுக்கணும் அப்படிங்கிற அந்த நோக்கம் நம்ம மனசில் வந்துருச்சுன்னா தான் நம்மளால் எதுவுமே ஏற்றுக்க முடியும். இல்லைன்னா நம்மளால் எந்த விஷயத்தையும் ஏற்றுக்க முடியாது.
குரான் தான் வந்து என்ன உருவாக்க போகுது அப்படிங்கிற ஒரு நல்ல மனநிலைக்கு நம்ம வரணும். எனக்குன்னு இனிமே தனி சிந்தனை கிடையாது. நான் விரும்பிய மாதிரி இந்த உலகம் விரும்பிய மாதிரியோ இனி இருக்க மாட்டேன். அனுபவத்தின் அடிப்படையில நான் நடந்துக்கிட்ட மாதிரி இனி நான் நடக்க மாட்டேன். குரான் என்ன சொல்லுதோ அதுதான் என்னுடைய வாழ்க்கை அப்படிங்கிற அந்த மனநிலைமையில நம்ம வரணும். இனி என்னை உருவாக்க போகிறதே இந்த குரான் தான் அப்படிங்கிற உணர்வை நம்ம வளர்த்துக்கணும். நாம் நல்ல அழகிய முறையில் நம்ம சிந்திக்கணும். குரான் வந்து நமக்கு என்ன செய்யும்? பல அறிவு பொக்கிஷங்களை குரான் தன்னுடைய அறிவு பொக்கிஷங்களை நமக்காக அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த மனநிலைமை நமக்கு வந்துட்டுன்னா. அப்போ குரான் சொன்னபடி இனி என் வாழ்க்கையை நான் அழைச்சிட்டு போவேன், என்னுடைய வாழ்க்கையை வந்து நான் மாற்றிக்கொள்வேன், குரானை மறுத்து நான் நிற்க மாட்டேன் அப்படிங்கிற எண்ணம் வந்து நம்மக்கிட்ட வரணும். அப்போ குரானுடைய வசனங்கள் சொல்லப்படும் போது நான் என்ன செய்வேன்? அதை செவிமெடுங்கள். 7வது அத்தியாயம் 204வது வசனத்தில் குரான் ஓதப்பட்டால் அதை நீங்கள் செவிமெடுங்க, வாய் மூடுங்க, நீங்கள் அருள் செய்யப்படுவீங்க. அப்போ அல்லாஹ்வுடைய அருளும் அங்கே நமக்கு கிடைச்சிரும். நம்மளோட ஞானமும் என்ன செய்யும்? அல்லாஹ்வுடைய அந்த வேதம் வந்து என்ன செய்யும்? அப்போ தான் இந்த மனநிலைமைக்கெல்லாம் நம்ம வந்ததுக்கப்புறமா நம்மக்கிட்ட மாற்றம் ஏற்படும். அடுத்து நம்ம வந்து கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த குரானிய வேதம் வந்து நமக்கு எங்கே செயல்பட போகுது? யாருக்கு உள்ளம் இருக்கோ அல்லது யார் கவனமாக செவியுறுகிறாரோ அவருக்கு தான் இதில் படிப்பினை இருக்குது அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டான். அப்போ யார் செவியுறுகிறாரோ அப்படின்னு சொல்கிறதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடியது என்னென்னா, அந்த செவியுறுகிறாரோ அப்படிங்கிற அந்த அரபு வார்த்தை, அதுக்கான அரபு வார்த்தைகளை வந்து பிரித்து பார்த்தோம் அப்படின்னா, செவியை போடுபவர் அப்படின்ற அர்த்தத்தை வந்து இது கொடுக்கும். யார் வந்து நல்லா கவனமாக கேட்குறாரோ குரான் ஓதும்போது, குரான் ஓதுனா செவிமெடுக்கணும், நம்ம எல்லாருமே கேட்கணும் தான், அதுதான் நம்மளை மாற்ற போடுது. அப்போ அதை நம்ம எப்படி வந்து கேட்கணுன்னா ரொம்ப கவனமாக கேட்கணும். பாறையில் துளையிடுவது போல் நம்மளுடைய காதுகளை கூர்மையாக வச்சு ரொம்ப கவனமாக வந்து நம்ம கேட்கும்போது தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கேட்ட அறிவை வந்து என்ன செய்வான்? படிப்பினையாக அதை கேட்ட உடனே நம்ம உள்ளத்தை வந்து அது சென்றடையும். அதுக்கப்புறம் அதில் வந்து நமக்கு படிப்பினை வந்து கிடைக்கும். அப்போ குரானின் பக்கம் என்னுடைய செவியை நான் வந்து தூக்கி போடுவேன் அப்படிங்கிற உறுதி நமக்கு வரணும். குரானுடைய வசனத்திற்காகவே என்னுடைய காதுகளை வந்து நான் வந்து அர்ப்பணித்து அதை வந்து ரொம்ப கவனமாக கேட்பேன், அதை என்னுடைய உள்ளத்துக்கு நான் சென்று எடுத்துகிட்டு போவேன் அப்படின்ற எண்ணம் வந்து நமக்கு வரணும். 2வது விஷயம் என்னென்னா, முன்முடிவு எடுக்கவே கூடாது. ஏன் முன்முடிவுகள் எடுக்கக்கூடாது அப்படின்னா, முன்னாடியே நம்ம ஒரு விஷயத்த ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த விஷயத்துலேருந்து நம்ம வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டம். உதாரணத்துக்கு ஒருத்தர் நம்ம நல்லவராக பார்த்துட்டோன்னா, அவர் ஏதாவது ஒரு தீமையான ஒரு இடத்துல போய் அவர் நின்னா கூட நமக்கு என்ன தோணும்? இவர் நல்ல மனுஷங்க நிற்க மாட்டார், வேறு எதுக்காகவோ இருக்கிறாரு அப்படின்னு தோணும். இதுவே ஒரு மனுஷனை வந்து நம்ம கெட்டவன், இவர் ரொம்ப மோசமானவர் நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால், அவர் எவ்வளோ ஒரு நல்ல இடத்துல போய் நல்லது செஞ்சாலும் நமக்கு எப்படி தெரியும்? நம்ம கண்ணோட்டத்தில் இவன் இப்படிப்பட்ட ஆளாச்சே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு நம்ம ஆல்ரெடி அவனை பற்றின ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வந்து நம்ம மனசில் வச்சுருப்போம். அதுதான் இங்கே வந்து எத்தனாவது பாயிண்ட்டாக இருக்குது? 2வது பாயிண்ட்டாக இருக்குது, நமக்கு முன்முடிவு வேண்டாம். இந்த முன்முடிவு சம்மந்தமாக வந்து பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு விஷயத்த எப்படி ஒருத்தரை வந்து பார்த்து இப்படிலாம் புரிஞ்சுக்கிறோம். அது வந்து ஒரு நபராக இருக்கலாம், இல்லை அது ஒரு பொருளாக இருக்கலாம், நம்ம சமையலாக இருக்கலாம், நம்ம படிப்பாக இருக்கலாம். இப்படி நம்ம எதை எடுத்தாலுமே முன்முடிவை எடுத்துகிட்டு ஒன்று அணுகும்போது அது வேறு மாதிரி ஆகிடும். அப்படி இல்லாமல் பார்க்கும்போது அதனுடைய விஷயங்கள் வந்து நம்மளால் உள்வாங்கிக்க முடியும். எப்படி வந்து ஒரு காலி டம்ளர், ஒரு எம்டி டம்ளர் வந்து அதை இருக்குமோ அது மாதிரி நம்மளுடைய மைண்டையும் நம்ம எம்டியாக வச்சுக்கணும். ஆல்ரெடி டம்ளர் நிறைய தண்ணி இருந்ததுன்னு சொன்னால் அந்த தண்ணியில் வந்து நம்ம திரும்ப எதையுமே போட முடியாது. அப்போது நம்மளோட மைண்டை வந்து நம்ம எம்டியாக வச்சுக்கிறதுங்கிறது நம்மளுடைய 2வது தகுதியாக இருக்குது. ஏன்னு சொன்னால் ரசூல்லா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, யாரை பற்றியும் வந்து தவறாக நினைக்க மாட்டாங்க. அவங்களுடைய எதிரியாக இருக்கட்டும், அவங்களுடைய நண்பர்கள், துரோகிகள், யாராக இருந்தாலும் என்ன பண்ண மாட்டாங்க, அவங்கள பற்றி ஒரு பேட் ஜட்ஜ்மெண்ட்டோடு அவங்கள போயெலாம் பார்க்க மாட்டாங்க.
அப்போ வந்து யூதர்கள் வந்து ரசூலாகிட்ட எவ்வளவோ வந்து வம்புக்கு இழுத்துருக்காங்க. அவங்களுடைய பேச்சு துணியே வந்து நம்ம நிறைய ஹதீஸ்களையும் பார்க்குறோம். குரான்ல அல்லாவும் சொல்லிட்டான். அவங்க வந்து ரசூலாவை பார்த்தா என்ன சொன்னாங்க? அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்கிறதுக்கு பதிலாக அஸ்ஸாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போது இந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கிற இந்த யூதர்கள் வந்து ரசூலாட்ட வந்து சொல்கிறாங்க, நீங்களும் தான் இணை வைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரசூலா வந்து கேட்குறாங்க, நம்ம எங்கே இணை வைக்கிறோம், நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்ட்டு. அது வந்து பாருங்களேன், இவனுங்க இப்படி தான் பேசுவானுங்க, இவங்களுக்கு வேறு வேலை என்ன அப்படின்னு ரசூலா நினச்சிருந்தாங்கன்னா அது என்னவா இருக்கும் அப்படிங்கிறது நம்மளால் யூகிக்கவே முடியல. அவங்க காது கொடுத்து அதை கேட்டாங்க அந்த விஷயத்த. என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஏன் காபாவின் மீது சத்தியம் பண்ணுறீங்க? காபாவுக்கு என்ன கண் இருக்கா? நீங்கள் சொல்கிறது கேட்குமா? உங்களுக்கு வந்து தீர்ப்பு வழங்க போகுதா? அதை போய் நீங்கள் சத்தியம் பண்ணுறீங்களே, அப்போ நீங்கள் வந்து பேச முடியாத ஒரு ஒரு இதுக்கு போய் தானே நீங்கள் என்ன ஒரு அடையாளமாக இருக்குது, அதுக்கு போய் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரசூலா என்ன செஞ்சாங்க, அதை ஒரு கெட்டவங்கிட்டேருந்து வருது, ஒரு நல்ல ஒரு சொல் தானே வந்திருக்கு, அதில் வந்து கேள்வி கேட்குறதுக்கு எதுவுமே இல்லை, அவங்க ரொம்ப நியாயமாக தானே சொல்கிறாங்க அப்படின்றதுனால, அந்த மாதிரி காபாவை மீது சத்தியம் சொல்லாதீங்க, காபாவின் இறைவன் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அப்படின்னு சஹாபாக்கள்கிட்ட சொல்லி அவங்க மாற்றிக்கிட்டாங்க. அப்போது யாரையுமே வந்து ஒரு தீய மைண்டில் வந்து நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணவே கூடாது. அதே மாதிரி மக்கத்து காஃபிர்களும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து எங்கள் முன்னோர்கள் வந்து எப்படி வணங்குனாங்களோ எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரியே நாங்கள் இருப்போம், புதுசாக வந்த இந்த மார்க்கத்தை வந்து நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா அவங்கள பார்த்து கேட்டான், என்னென்னா உங்கள் முன்னோர்கள் வந்து தவறு இழைத்தாலுமா, நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட நியாயம் இல்லாமல் இருந்தாலுமா, நீங்கள் வந்து தவறாக கற்பித்திருந்தாலுமா நீங்கள் வந்து அதை ஏற்றுக்குவீங்க, அதிலே நீங்கள் நிலையாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய சான்றுகளை எடுத்து காட்டினான். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, முன்முடிவுகள் இல்லாமல் அணுகணும் அப்படின்னு. இதுக்கும் வந்து ஒரு உதாரணம் சொல்லப்பட்டுச்சு. அது உண்மையிலே ரொம்ப அறிவுபூர்வமாக இருந்தது. எப்படின்னா, ஒரு வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் என்ன பண்ணுறாங்கன்னா, குழந்தைங்கள 2 குழுக்களாக பிரிக்கிறாங்க. அதாவது சிறுவர்களை 2 குழுக்களாக பிரிச்சுட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் தராங்க. சும்மா ரேண்டமாக வயலில் வந்து மேய்ஞ்சிட்ருக்கிற எலிகளை பிடிச்சிட்டு வந்து இந்த 2 பசங்களுக்கு பிரித்து கொடுக்குறாங்க. முதல் குழு இருக்கிற பசங்கள்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இது ரொம்ப வந்து ஒரு மாதிரி அநியாயம் பண்ணுற ஒரு எலிப்பா, இது ஒரு அடங்காத எலியாக இருக்கும், இதை நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு 2வது குழு மாணவர்கள்ட்ட வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதே வயல் எலிகளை கொடுத்து இது வந்து ரொம்ப நல்ல சாதுவான எலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து பார்த்துக்க சொல்லி கொடுத்துட்றாங்க. இப்போ 15 நாள் கழிச்சிட்டு வந்து அவங்க கேட்குறாங்க, என்னப்பா இந்த எலிகள்லாம் என்ன செஞ்சுது அப்படின்னு அந்த மாணவர்கள்ட்ட கேட்கும்போது, அவர் என்ன சொல்லி கொடுத்தாரோ அதே மாதிரி தான் இந்த எலிகள் இருந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இவர் என்ன முடிவு பண்ணி கொடுத்தாரோ அதோட ரிசல்ட்டு தான் வந்திருக்கே ஒழிய, இவர் அப்போ வந்து அந்த பசங்க வந்து அதை கேட்டு அதுபடியே செயல்பட்டுட்டாங்க இல்லையா? அந்த மாதிரி நம்ம ஒருபோதும் இருக்கக்கூடாது. முன்முடிவுகள் இல்லாமல் நம்ம வந்து செவி தாழ்த்தி கேட்டு நம்ம உள்ளத்தில் அதை எடுத்துக்கிட்டு என்ன செய்யணும், நாம் வந்து செயல்பட ஆரம்பிக்கணும். 3வது என்னென்னா, நாம் செயல்படுவது. எப்படின்னு வந்து நம்ம செயல்பட முடியும்? ஒரு விஷயத்த கேட்டு நம்ம லைஃப்பில் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோமா, அதை அப்படியே கொண்டு வந்து அதை செயல்பாட்டில் நம்ம வைக்கிறோமா அப்படின்னா, பெரும்பாலும் நம்ம அதை மாதிரி செய்கிறதே இல்லை. நிறைய உரைகள் கேட்குறோம், எங்கெங்கேயோ உட்காந்து கேட்குறோம், ஃபோனை எடுத்தால் அதில் தான் கேட்குறோம், யார்கிட்டையாவது பேசினாலும் அது சம்மந்தமாக நிறைய பேசுகிறோம். ஆனால் ஒரு மணி நேரம் 3/4 மணி நேரம் பயான் கேட்குற நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அதை யோசித்து ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து, இந்த விஷயத்த நான் கேட்டேன், இந்த வாரம் சேஞ்ச் பண்ணேன், அடுத்த வாரம் ஜும்மா பயானில் இதை கேட்டேன், இதை சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நம்ம எதையாவது சேஞ்ச் பண்ணியிருக்கோமா, நம்ம வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணோமா அதை கேட்ட விஷயங்கள்னா இல்லை. அதுக்கும் ஒரு உதாரணம் சொன்னாங்க. என்னென்னா, கேட்குற அந்த செய்திகளை வந்து நம்ம முன்னாடியும் பார்த்தோம், கூர்மையாக கேட்கணும், உள்ளத்தை வந்து நல்ல உறுதியான உள்ளமாக வச்சு அதை கேட்கணும் அப்படின்னு வந்து சொன்னோம். அப்போ அதே மாதிரி தான் இப்போ இந்த செய்திகள் வந்து எப்படி வருது அப்படின்னா, நம்ம காதுகளுக்கு எப்படி எட்டுது, அந்த எட்டுன உடனே நம்மளுடைய உணர்வுகள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ வந்து ஒரு பையனை வந்து முடியாமல் இருக்கான், இல்லை அந்த இடத்துல வந்து அவன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம அதை கேள்விப்படும்போது நம்மளுடைய உணர்வு எப்படி இருக்கும்னா, ஓ அப்படியா,
நம்ம வந்து இப்படி யார் பிள்ளை என்னன்னு தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கவலைப்பட்டு விட்டுடுவோம். ஆனால் இதுவே நம்ம கண் முன்னாடி இருந்தால் நம்மளுடைய துடிப்பும் நம்மளுடைய இதுவுமே வந்து என்ன ஆகும், ரொம்ப அதிகமாக இருக்கும். எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நம்ம போராடக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்போது நம்ம காது கொடுத்து வாங்குகிற செய்தியும் இதுக்கும் நிறைய உவமைகள் வந்து ஒத்து போகக்கூடியதாக இருக்குது. நம்ம யாரையோ பற்றி சொல்கிறாங்க, அது எதுக்கோ சொல்கிறாங்க, குரானில் இருந்ததையும் ரசூலா செஞ்சதையும் சொல்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம கேட்குறோம். இது நமக்காக சொல்லப்படுது, இப்படி நம்ம நம்மளை மாற்றிக்கிட்டோன்னு சொன்னால் இதில் நமக்கு தான் நன்மை இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்கணும். அப்படி கேட்டால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், அப்படி கேட்குறவங்களால மட்டும்தான் அழகான முறையில் செயல்பட முடியும். அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் என்ன சொல்கிறான், 39வது அத்தியாயம் 18வது வசனத்தில், அவர்கள் சொல்லை செவிமடுத்து அதில் அழகானதே பின்பற்றுவார்கள், அவர்களே அல்லாஹ் நேர்வழி காட்டினான், அவர்களுக்கு தான் அல்லாஹ் நேர்வழி காட்டினான், அவர்களே அறிவுடையவர்கள் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ யாராவது ஒரு ஒரு சொற்பொழிவு நமக்கு சொல்லப்பட்டால், ஒரு விஷயங்கள் குரானிலிருந்து ஒரு விஷயங்கள் சொல்லப்பட்டால் அதை செவிமெடுக்கணும், அதை வந்து நம்ம உள்ளத்தில் நிறுத்தி நம்மளுடைய நிலையை எண்ணி பார்க்கணும், இதுலேருந்து நம்ம எப்படி மாறணும்னு நினச்சி அதில் அழகானதை நம்ம பின்பற்றணும். அப்படி யார் பின்பற்றுறாங்களோ அவங்களுக்கு தான் அல்லாஹ் வந்து நேர்வழி காட்டினவங்களே அவங்க தான் யார், அறிவுடையவர்கள் அப்படின்னு வந்து சொல்கிறான். இங்கே வந்து இப்போ நம்ம குரானுக்கு தேவைப்படுறது அறிவில்லை தாழ்வுதாங்கிறத கற்றுக்கிட்டோம் இல்லையா. அப்படி தாழ்வுலேருந்து பணிவுலேருந்து பயத்துலேருந்து வந்து நம்மளுடைய நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சு எதெல்லாம் நம்ம மாற்றிக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு எதை கேட்டு எதை உள்ளத்தில் நிறுத்தி இப்படியெல்லாம் நம்ம இந்த ப்ராக்டிஸ்லாம் நமக்கு வரும்போது நம்ம செயல்பட ஆரம்பிச்சிருவோம். அப்போ வந்து நம்ம என்னவாயிடுவோம், அப்போந்தான் நம்ம அறிவுடையோராக ஆகும் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டான். படிப்படியாக நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த முயற்சியில் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வெற்றியை கொடுக்கணும். மீண்டும் அடுத்த கிளாஸில் இன்னும் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம், இப்போ நமக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த உணர்வை வந்து இன்னும் அதிகப்படுத்தக்கூடியதாக அந்த கிளாஸும் அமையணும்னு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் இடத்துல நம்ம துவா செய்வோம். வாஹிர தௌஹானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.